ஹாய், பிரைஸ் த லார்ட் எல்லாருக்கும். இன்றைய வேத வசனம்: கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். சங்கீதம் 7:8. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்தானோ, அவர்கள் முறுமுறுத்தாலும் அவர்களுக்காக வேண்டுதல் செய்து அவர்கள் வேண்டியது எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொடுத்தான். அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்தில் 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் தாவீது முதல்ல என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை விசுவாசமாக வைக்கிறோம். அவரை முதலிடத்தில் வைத்து அவரை நம்ப வேண்டும். இந்த 8ஆம் வசனத்தில், இன்றைக்குள்ள வேத வசனத்தில் பார்ப்போமானால், கர்த்தர் எங்கள் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பான்னு பாருங்களேன். அது மாத்திரமல்ல, என் நீதியின்படியும் என்னில் உண்மையின்படியும் நியாயம் செய்யணும். அப்போது இந்த உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தை உண்மையின்படின்னு வரும். நாமளும் இன்றைக்கு உண்மையாக இருப்போம். நம்முடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் எழும்பொழுது தேவன் நம்முடைய நீதியும் வெளிப்படுத்துவார். நம்முடைய உண்மையின்படி நமக்கு நியாயம் செய்வார், ஜனங்களுக்கும் நியாயம் செய்வார். இன்றைக்கு நீங்களும் தேவன் மேலே விசுவாசம் வைத்து அவருக்கு உண்மையாக இருப்பீர்களா? உங்கள் உண்மையின்படி அவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்வார். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.